ஆதம்பாக்கம் பெரியார் நகர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு கடந்த 2 மாதங்களாக குடிநீர் குழாய்களில் வரும் தண்ணீர் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறுகிறார்கள் இப்பகுதி மக்கள். இப்படிப்பட்ட தண்ணியை குடிச்சாக்கா அப்புறம் டெங்கு வராமல் என்னதான் வரும்? காய்ச்சி குடிக்கணும். இதை எப்படி நாங்கள் காய்ச்சி குடிக்க முடியும்? இதை யாரும் ரெடி பண்ணி பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே தவிர 1.5 வருஷம் காலமாக வராங்க போகிறாங்க, ஆனால் பண்ணி தரதே கிடையாது. இதுதான் இப்படி நடந்துட்டு இருக்கு. நாங்களும் வந்து தெருவாசிகள் சொல்லிட்டு போகிறோம், ஆனால் அவங்க கேட்கவும் மாட்டுறாங்க. எதுவும் பண்ணி தரதா ஐடியாவே இல்லை. இதை குடிச்சு பசங்களுக்கு எல்லாம் ஜுரம், கால்ரா எல்லாம் எங்கள் தெருவில் எல்லாருக்கும் ஜுரம். எவ்வளோ நேரம் தண்ணி இல்லாத ரொம்ப குறைப்படுறோம். நாங்கள் எங்கள் டேங்க் தண்ணி துட்டு கொடுத்தாதான் நாங்களாம் வயசானவங்க எங்கே இந்த துட்டு கொடுக்கறது சொல்லு. காசு கொடுத்தா கூட குடிநீர் குழாய்களில் கழிவுநீர் கலப்பது குறித்து ஆதம்பாக்கத்தில் உள்ள குடிநீர் வாரிய அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று குமுறுகிறார்கள் இவர்கள். இந்த தெருவில் ஒரு கவுன்சிலரோ எம்எல்ஏ கூட வந்தது கிடையாது சார். நாங்கள் ப்ராப்பராக இவ்வளோ ப்ராப்ளத்தை நாங்கள் தினம் போராடுறோம் சார். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எங்கே போனாலும் சரி நாங்கள் ஒரு போராட்டம் தான் இருக்கோம். பட் அவங்க போலீஸ்காரங்க கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்காங்க. ஆனால் இவங்க அதிகாரிங்க சரியா ப்ராப்பராக பண்ண மாட்டேன்றாங்க. கேட்டால் எங்களுக்கு ஆர்டர் வரணும், எங்களுக்கு டெண்டர் வரணும், அப்போ தான் நாங்கள் ஸ்டெப் எடுப்போம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த பிரச்சனை நிரந்தரமான ஒரு தீர்வு நோக்கிறதுக்காக அவங்க விரும்பலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெம்பரரியாக இருக்கிற இதை சரி பண்ணிடணும். அப்போதைக்கு மக்கள் சொன்னாங்கன்னா அந்த நேரத்துக்கு என்ன சமாதானம் பண்ண முடியுமோ அதை சொல்லி அனுப்புகிறாங்களே தவிர இது ஒரு அடிப்படையான விஷயங்கிறத அவங்க உணர மறுக்கிறாங்க சார். உடல்நல கோளாறுகளுக்கு ஆளாகி வரும் நிலையில் தண்ணீர் லாரிகள் மூலமாவது தங்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று ஆதம்பாக்கம் பெரியார் நகர் மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார்.